முதல் நீங்க உங்களுக்கு மாற்று மத கலாச்சாரம் என்று சொல்றீங்களே, உங்களுக்கு மாற்று மத கலாச்சாரம் என்று சொன்னது யாரு? குர்ஆன்ல இருக்குதா? சோடிப்பது மாற்று மத கலாச்சாரம் என்று குர்ஆன்ல இருக்குதா? சோடிக்கிறது மாற்று மத கலாச்சாரம் என்று ஹதீஸில் இருக்குதா? பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது என்று குர்ஆனில் இருக்குதா? பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது என்று ஹதீஸில் இருக்குதா? கொண்டாடலாம் என்பதற்கு குர்ஆனில் ஆதாரம் உள்ளது, கொண்டாடலாம் என்பதற்கு ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறது, சோடிக்கலாம் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. அதனால தான் அப்பா எங்களோட ஊர்ல வாழ்ந்த இதுவரை காலம் வாழ்ந்த முஸ்லிம்கள் அப்படிலாம் செய்தாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னா அது செய்கிறது மார்க்கத்துக்கு புலண்டா. அப்படி செய்தவர்கள் எல்லாம் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் என்றா, மாற்று மதத்தை பின்பற்றுவத. எங்க வாப்பா என்ன மாற்று மதத்தை பின்பற்றினவரா? அல்லது எங்க வாப்பட வாப்பா மாற்று மதத்தை பின்பற்றினவரா? ஊர்ல வரலாற்றை புரட்டி பாருங்க, ஊருடைய வரலாற்றை புரட்டி பாருங்க. ஆலிம்கள்லேயே சிறந்த ஆலிம்கள் என்று ஆலிம்கள் இன்றைக்கு நம்ம ஊரெல்லாம் தெருவுல தெருநாய்கள் மாதிரி ஆலிம்கள், தெருவெல்லாம் தெருநாய்கள் மாதிரி ஆலிம்கள், ஹாஃபில்கள் மலிஞ்சு போய் கிடக்கு, மலிஞ்சு போய் கிடக்கு. ஊடெல்லாம் ஆலிம்கள், ஊடெல்லாம் ஹாஃபில்கள். ஒவ்வொரு ஆலிமுடையும் ஒவ்வொரு ஹாஃபிலுடையும் வரலாற்றை பற்றி பாருங்க. எதெண்டான ஒரு ஊழல் இருக்கும், எதெண்டான ஒரு ஊழல் இருக்கும், ஒரு கட்ட பெயர் இருக்கும். அல்லது வியாபாரிகள் எடுங்களேன், வரமனை ஆலிம்களை மட்டும் பேசிடாது, என்ன அடிக்கிறீங்க நீங்களாம் வியாபாரிகள், உங்கள எடுங்கள நீங்க மனச்சாட்சியின் பிரகாரம் பாருங்களேன், உங்களுள்ள ஊழல் இல்லையா? கடந்த காலத்தில் வாழ்ந்த ஆலிம்களுக்கும் கடந்த காலத்தில் வாழ்ந்த ஆபுகளுக்கும் கடந்த காலத்தில் வாழ்ந்த வியாபாரிகளுக்கும் இப்பொழுது உள்ள ஆலிம்களுக்கும் ஆபுகளுக்கும் வியாபாரிகளுக்கும் இடையில யாரு நெல்லாக்கள் என்று சொன்னா யாரை சொல்லுவோம்? சொல்லுங்க. பழையாக்கள் தான் சொல்லுவோம், பழையாக்கள் தான் சொல்லுவோம். ஏன்? அந்த மக்கள் அப்படி வாழ்ந்தார்கள், அப்படி வாழ்ந்தார்கள். உடுப்பில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினார்கள். அந்த காலத்தில் நீங்க இந்த செருப்பு அணிஞ்சாங்க இல்லையா? எப்படி அணிஞ்சாங்க? மிதிபடி கட்டை, ரப்பர் தோளால செஞ்ச கட்டையால பலகையால செஞ்ச செருப்பு தானே. ஏன்? அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றின முறை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய முறை. அப்ப எம்முடைய முதிய மக்கள் தான் எங்க வாப்பாவை நான் கண்ணால கண்ட வகையில் சொல்றேன், 2 உடுப்புக்கு மேல இருக்காது. தொப்பி பிஞ்சி கடைசியா அவருடைய மையத்திலிருந்து நான் அவரை தொப்பி எடுக்குகிற பொழுது தொப்பி வளைச்சி பிஞ்சி வளைச்சி ஓட்ட. அவர்களுடைய பேணுதல் அப்படி பேணுதல், சாப்பாட்டில் பேணுதல், உடையில் பேணுதல், நடையில் பேணுதல், வாழ்வில் பேணுதல், இப்படி பேணி பேணி பாதுகாத்து வாழ்ந்த அந்த பெருமக்கள் செய்து காண்பித்த அவர்கள் சரியென்று செய்ததெல்லாம் என்று முளைத்திருக்கிறதுகளுக்கு பிழையாக தெரிகிறது, என்று உருப்பட்டிருக்கிறவர்களுக்கு மார்க்கத்துக்கு விரோதமாக தெரிகிறது. பார்த்தா பேசுற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சாங்களா? குர்ஆன்ல இருக்கா, ஹதீஸ்ல இருக்கா? அடே அப்பா, மீளாத விடன் பிறந்த நாள் கொண்டாடுறத விடு, நீ உடுக்குற உடுப்பை எடு, நீ தின்னுற சாப்பாட்டை எடு, நீ கற்ற வீட்டை எடு, நீ கற்ற பள்ளியை எடன். இப்ப இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சாங்க. அப்ப இதுல எல்லாம் நீங்க பின்பற்ற மாட்டீங்களா? இதுல எல்லாம் பின்பற்ற கூடாதா? அப்ப அவங்களுக்கு விரும்பினா பின்பற்றுறது, அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா மற்றவங்களை புறப்பிடிக்கிறது இல்லை. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் முழுக்க முழுக்க பின்பற்ற வேண்டும் என்றுதான் நாங்கள் குரல் கொடுக்குகிறோம்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழப்பட வேண்டியவர்கள் என்று நாங்கள் குரல் கொடுக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினம் எப்படி ஞாபகப்படுத்தப்பட வேண்டுமோ இந்த சமூகத்துக்கு, அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறந்த தினமும் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். அது ஞாபகப்படுத்தப்படுகிறது. அதனால்தான் ஈது மீலாதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறந்ததை நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறப்பில் நிகழ்ந்த அதிசயங்களை திரும்ப திரும்ப சொல்லுகின்றோம். அதனால் அதற்கு பெயர் ஈது.